டுடே ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போகிறோம். இதில் ஒரு மெயின் டிஷ் அண்ட் ஒரு டெசர்ட் ட்ரை பண்ண போகிறோம். குழந்தைங்க எப்பவும் ஸ்கூல்லேருந்து வரும்போது இன்றைக்கி எனக்கு என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டுகிட்டே வருவாங்க. ஸோ அது மாதிரி வியானும் எவ்ரிடே இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டுட்டு இருப்போம். ஸோ அவனோட புக்ஸ்லாம் ரீட் பண்ணும்போது அதில் ஒன் ஆஃப் த ஒரு குக்கிங் புக்கில் இருந்து இன்றைக்கி நம்ம ஒரு 2 டிஷ்ஷஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். இது ரெண்டுமே அவனுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட்டான ஐட்டம்ஸ். ஸோ அந்த 2 டிஷ்ஷும் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். அதோட டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஹாய், திஸ் இஸ் அர்ஷன் அலைப்பன். வெல்கம் டு அவர் சேனல் DarTales. ஃபர்ஸ்ட் ஒரு டெசர்ட் தான் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். இது வந்து க்ரம்பிளி காப்லர்ன்ட்டு நம்ம ஆல்ரெடி ஆப்பிள் கிரிஸ்ப், ஸ்ட்ராபெரி கிரிஸ்ப்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட அதே மாதிரி தான். கீழே வந்து ஃப்ரூட்ஸ் வச்சு ஒரு பேஸ் பண்ணிவிட்டு மேலே வந்து கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுக்காக பிஸ்கட் மாதிரி ஒரு லேயர் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து இன்னைக்கு நான் கோதுமை மாவு கூட பட்டர் அண்ட் சுகர், அது போக ஓட்ஸ் அண்ட் சீட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறோம். இந்த கிட்ஸ் குக்கிங் புக்கில் நிறையவே ஃபேன்சியான நிறைய டெசர்ட் ரெசிபிஸ் இருந்தாலும் வியானோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்ங்கிறனால இன்னைக்கு வந்து இந்த ரெசிபி பண்ணி தர சொல்லியிருக்கான். அதனால இன்னைக்கு இது பண்ணுறேன். பட் யூஸ்வலாக நம்ம கொஞ்சம் மெஷர்மெண்ட் இதெல்லாம் வேற மாதிரி நம்ம கிறிஸ்ப்க்கு யூஸ் பண்ணுவோம். பட் இன்னைக்கு இந்த புக்கில் என்ன கொடுத்துருக்காங்களோ ஸோ அதே மாதிரி தான் வந்து நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதோட டேஸ்ட் எப்படி வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக. தென் இதோட பேஸ்க்காக இன்னைக்கு வந்து நான் 2 ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஒன்று ஆப்பிள் அண்ட் ப்ளூபெரி. ஸோ இது ஃப்ரெஷ் ஆர் ஃப்ரோசன் எதுனாலும் எடுத்துக்கலாம். அண்ட் ஈவன் நமக்கு ஆப்பிள்ஸ் வந்து ஸ்கின்னோட போடுறது நல்லது அப்படின்னாலும் நம்ம அதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணிவிட்டு அந்த கோர் எடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளூபெரி ஆல்சோ ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நாங்கள் அந்த 1/2 கப் சுகரில் கொஞ்சம் வந்து அந்த ஜாக்ரி பவுடர் மிச்சம் வச்சுருந்தேன். ஸோ அதை ஆட் பண்ணி லெமன் ஜூஸ் இல்லைனா நான் எனக்கு ஆரஞ்ச் ஜூஸ் அந்த புக்கில் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ரெசிபி முடிஞ்சுது. இப்போ நம்ம பண்ணி வச்சு இந்த மிக்சர் வந்து மேலே வச்சு டாப்பிங் பண்ண போகிறோம். ஸோ இதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஃபர்மாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ண போகிறோம். க்ரம்பிளி காப்லரோட ப்ரிப்பரேஷன் டைம் ஜஸ்ட் 10 மினிட்ஸ் தான். அதில் ஃபுல்லாகவே நம்ம செட் பண்ணிடலாம். பட் இதை வந்து பேக் பண்ணுறது 30 மினிட்ஸ் நம்ம பேக் பண்ணணும். டெசர்ட் பேக் பண்ண வச்சுட்டு வந்தாச்சு. இப்போ போய் நம்ம வியான் பிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இன்னைக்கு நம்ம வியானோட சேர்ந்து டின்னர் ஆல்சோ ட்ரை பண்ணலாம். கேளு, இன்னைக்கு அம்மா கிறிஸ்ப் பண்ணியிருக்கேன். ஆப்பிள் கிறிஸ்ப். கீழே இருக்கு அவனுக்குள்ள. எஸ், 30 மினிட்ஸில் நல்லாவே பேக் ஆகி மேலே இருக்கிற அந்த க்ரஸ்ட் வந்து நல்லா ஃபார்ம் ஆயிடுச்சு. அண்ட் நல்லா கொஞ்சம் ப்ரௌனாக கூட கலர் சேஞ்ச் ஆயிருந்தது. ஸோ கீழே வந்து நமக்கு பார்க்கும்போதே வந்து அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி ஒரு ஜாம் மாதிரி வந்து இருந்தது. ஸோ மேலே இருக்கிற அந்த கிறிஸ்பி லேயர், கீழே இருக்கிற அந்த சாஃப்ட் ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம கம்பைன் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. தென் டின்னருக்காக என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்ட்டு புக்ஸ் எல்லாம் நம்ம ரீட் பண்ணி முடிச்சுட்டு தென் குக்கிங் புக் ஆல்சோ வந்து இன்னைக்கு எடுத்து பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து அவனுக்கு சால்மன் பிடிக்கும் அப்படிங்கிறனால அதில் இருக்கிற ஒரு சால்மன் பார்சல் அப்படிங்கிற ஒரு ரெசிபிக்கு வந்து கொடுத்துருக்கான். யூஸ்வலாக நம்ம சால்மன் வந்துட்டு வீட்டில் இருக்கிற ஸ்பைஸ் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு சால்ட் பெப்பர் போடுவோம், இல்லைன்னா வெறும் ஆலிவ் ஆயில், சால்ட் பெப்பர் மட்டும். பட் இன்னைக்கு வந்து இது ஜாப்பனீஸ் ஸ்டைலில் கொஞ்சம் சோய் சாஸ்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இந்த புக்கில் ரெசிபி கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு அதுதான் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். எப்போவுமே ஃபிஷ் வாங்கினோன்னா வியான் அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணுறதுலேருந்து அதுக்கு மசால் போடுற வரைக்கும் உட்காந்து பார்ப்பான், அதை டச் பண்ணி பார்ப்பான். தென் அதுக்கு ஈவன் மசாலாலாம் கூட போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவான். ஸோ அவனுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ இன்றைக்கும் அது மாதிரி தான் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம போய் சால்மன் வந்து நல்லா க்ளீன் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் வந்து அந்த சீசனிங், அந்த சோயா சாஸ், தென் அதுக்கு மேலே கொஞ்சம் வெஜ்ஜீஸ் எல்லாம் வச்சு அதை பேக் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம சால்மனுக்கு மேலே சீசனிங் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக சொன்னது வந்து என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் ப்ளஸ் 4 டேபிள் ஸ்பூன் ஆரஞ்ச் ஜூஸ் வந்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மேலே ட்ரிசல் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது சால்மனில் ரொம்ப டேஸ்ட் அவ்வளோ இருக்காது, அதனால அந்த டேஸ்ட் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த சோயா சாஸ் மெத்தட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்ம லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் வெஜ்ஜீஸ் வைக்கலாம். கேரட்,
பெல் பெப்பர்ஸ், தென் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் அது வைக்கலாம், தென் ஜிஞ்சர் ஸ்ட்ரிப்ஸ் இதெல்லாம் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற அந்த மிக்சர் இருக்கிற சோயா சாஸ் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ் மிக்சரை ஃபுல்லாக மேலே ட்ரிசல் பண்ணி இது வெளியே வராமல் இருக்கிறதுக்காக இந்த பார்ச்மெண்ட் பேப்பரை வந்து நம்ம ஒரு பார்சல் மாதிரி வந்து கட்ட போகிறோம். ஸோ இது கூட சேர்த்து நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் ஆல்சோ மேலே ஆட் பண்ணியிருக்கோம். சால்மனோட இந்த குக்கிங் டைம் வந்து 15 minutes, 400 degree Fahrenheitல வச்சு நம்ம 15 minutes பேக் பண்ணலாம். பட் இன்னைக்கு வந்து நான் சீக்கிரம் பண்ணுறதுக்காக நான் வந்து இன்னைக்கு ஏர் ஃப்ரையரில் தான் வைக்க போகிறேன். ஸோ சேம் 15 minutes, பட் ப்ரீ ஹீட் பண்ணுறது வந்து இதில் 2 minutes பண்ணால் போதும். ஸோ கொஞ்சம் டைம் சீக்கிரமாக ஆகும். அதனால இன்னைக்கு நான் வந்து ஏர் ஃப்ரை பண்ண போகிறேன். டுடே இந்த சால்மன் பார்சல் ரெசிபி அப்படியே அந்த இமேஜில் இருக்க மாதிரி ரீக்ரியேட் பண்ணணும்னு சொன்னனால அதுக்காக கொஞ்சம் பாஸ்தா ஆல்சோ வேணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக ஒரு பேனில் வந்து வாட்டர் வந்து பாயில் பண்ணிட்டு இருக்கேன். 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. இல்லை மெதுவாக அப்படியே. ஓகே, now temperature. இன்னைக்கு நம்ம சால்மனை வந்து 400 degree Fahrenheitல 15 minutes ஏர் ஃப்ரை பண்ண போகிறோம். இந்த சால்மன் பார்சல் ரெசிபியில் ஒரு ஸ்டெப் மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இதில் வந்து ஃபைனலாக செசமி சீட்ஸை வந்து நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி மேலே வந்து போட்டுக்கலாம் அந்த சால்மன் மேலே. ஸோ அது பார்க்குறதுக்கும் அண்ட் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் போல். பட் அது நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ பாஸ்தா ஆல்சோ ரெடி ஆகிட்டு இருக்கு. 15 minutesல சால்மன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து இப்போ நம்ம அதில் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிளேட்டிங் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ணி வச்சுருக்க பாஸ்தா வச்சு அது மேலே நம்மளோட சால்மன் வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு மேலே தான் வந்து அந்த சீட்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ நம்ம எல்லாம் லைட்டாக வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி மேலே போடணும் அப்படின்னா அதுவும் போட்டுக்கலாம். ஸோ அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். டுடே வியானுக்கு பிடிச்ச இந்த சால்மன் பார்சல் ரெசிபி நம்ம வந்து அந்த புக்கில் இருக்க மாதிரி ரீக்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இது யூஸ்வலாக பண்ணுற அதே மாதிரி தான் இருக்குது. பட் எக்ஸ்ட்ரா நம்ம மேலே கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம். டேஸ்ட் வைஸ் இது எப்படி இருக்குன்னு நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. யூஸ்வலாக நம்ம எப்பவும் எப்படி பண்ணுவோமோ அதே டேஸ்ட்லாம் இருந்தது. பட் இன்னைக்கு வந்து அவனுக்கு ஹாப்பி, அவனுக்காக இது பண்ணி கொடுத்தது. பட் அவன் அதுக்குள்ளே அடுத்து என்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு அந்த புக்கில் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஸோ அதில் வந்து அவன் பாப்சிக்கல் வந்து ஃபைன் பண்ணி வச்சிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் இந்த ரெசிபியும் நம்ம பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபிஸ் எல்லாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வில் see you in another video.